முதலாவது நம்மேல் இருக்கிற அபிஷேகம் தன்மை உள்ளது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆவியினால் ஏவப்பட்டதுனால மறுபடியும் நான் இதை உங்களுக்கு மத்தியில் வைக்கிறேன். நம்ம எல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்ம பெற்றிருக்கிற அபிஷேகம் எந்த தன்மை உள்ளது, இல்லாவிட்டால் எந்த நோக்கத்தோடு நம்ம மேலே அனுப்பப்பட்டது, அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைன்னு சொன்னால் நம்ம ஏதோ ஒரு சாதாரண நபர் பிரஜை போல இருப்போம். சாதாரண நபர் ஆனால் தட்டுறதை நிப்பாட்டு சொல்லுங்க. நம்முடைய ஜீவியத்தில் நம்ம ஏதோ ஒரு சாதாரண அபிஷேகம் பெற்று பேருக்கு ஒரு விசுவாசியாய் ஊழியக்காரராய் உட்கார்ந்துட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம மேல உள்ள அபிஷேகம் எந்த தன்மை உள்ளது என்பதை விளங்கி கொண்டா அதன்படி நாம் ஜீவிக்க என்ன செய்யலாம், பிரயாசப்படலாம். அதை நாம் விளங்கி கொள்ளணும் ஃபர்ஸ்ட். அப்படி விளங்கி கொள்ளாத பட்சத்தில் நம்ம ஒரு நாமினல் கிறிஸ்டன், பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து விட்டு போயிடும். கேட்டால் நானும் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நானும் பெந்தேகோஸ்தே சபையில தான் இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றாத பட்சத்தில் நமக்கு அந்த அபிஷேகம் கிடைத்ததுனால என்ன கிடையாது, பயன் கிடையாது. 1 ராஜாக்களில் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 15, 16, 17, 15, 16 வாசம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபில் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். இங்கே அபிஷேகத்தினுடைய 2 நோக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ராஜாவாய், மற்றொன்று தீர்க்க தரிசியாய். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் ராஜ அபிஷேகமா, இல்லாவிட்டால் தீர்க்க தரிசியின் அபிஷேகமா? ராஜ அபிஷேகம்னா என்ன நடக்கும்னா, அவன் துஷ்ட வல்லமைகளை அழித்துக்கிட்டே இருப்பான். அதான் அவன், அதுக்கு பேர் தான் என்னது, ராஜா. ராஜாவுடைய சிங்காசனம் நிக்கணும்னு சொன்னா அவன் யாரை அழிக்கணும்? பகைஞர்களை, துஷ்டர்களை, துரோகிகளை, காட்டி கொடுப்பவர்களை, தேசத்துக்கு விரோதமானவர்களை, நம்பிக்கைக்கு பாத்திரமற்றவர்களை அழிச்சிட்டே இருப்பான். அதனால தான் அங்க சொல்லி இருக்கிறது, ஆசகேலின் பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான். அப்போ அழிக்கும் சக்தி. ஆளுகை நிக்கணும்னு சொன்னா நாம யாரை அழிக்கணும்? நம்முடைய ஆளுகை ராஜ சிங்காசனம் நிக்கணும்னா துஷ்டரை ஒன்னை விட்டு நெசிவிடு, நீக்கிவிடு. முதல் அபிஷேகம் ராஜ அபிஷேகம். அந்த அபிஷேகம் இருக்கிறவங்க காலரை தூக்கி விட்டுட்டு ராஜா மாதிரி சுத்த மாட்டாங்க. அந்த ராஜா இல்ல. ராஜ அபிஷேகம்னா உனக்கு விரோதமான சக்திகளை நீ எதிர்த்து போராடி ஜெயிப்பாய். நீ ஒதுங்கி போக மாட்ட, பின்வாங்க மாட்ட, பிசாசுக்கு எதிர்த்து நிற்பாய், துஷ்ட வல்லமையில எதிர்த்து நிற்பாய். உன் பட்டயத்தினால சத்துரு அழிக்கப்படுவான். உனக்குள்ளே ராஜாக்கள் தோன்றுவார்கள்னு கர்த்தர் முற்பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்தார். சபையில ஒரு விசுவாசி ராஜாவா இருக்கணும். அவனுக்கு நாடு கிடையாது, ஆனா சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் உண்டு. ஏதேன் தோட்டத்தில் முதலாவது மனிதனை கர்த்தர் எப்படித்தான் மாற்றினாரு? எல்லாவற்றையும் உண்டு பண்ணி சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை அங்க அந்த ஸ்தானத்தில் எந்த ஸ்தானத்தில் அவனை வைக்கிறாரு? பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். 1:26 கடைசி. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆளக்கடவர்கள் அதாவது எல்லாவற்றின் மேலேயும் என்ன இருக்கு? ஆளுகை இருக்கு, சகலத்தின் மேல. அப்படி ஒரு பவர், அதான் ராஜ அபிஷேகம். இந்த அபிஷேகம் வந்தா உனக்கு தோல்வி கிடையாது. இந்த அபிஷேகம் வந்தா நீ சத்ருவை அழிப்பாய்,
இந்த அபிஷேகம் வந்தா சகலமும் உனக்கு என்ன செய்யும்? கீழ்ப்படும். இந்த அபிஷேகம் எத்தனை பேருக்கு இருக்கு? பாவத்தின் மேல் ஆளுகை, மாம்சத்தின் மேல் ஆளுகை, உலக ஆடம்பரங்களின் மேல் ஆளுகை. கர்த்தர் சொல்றாரு, ஆகாயத்து சமுத்திரத்தின் மச்சம், ஆகாயத்து பறவை, மிருக ஜீவன், பூமி அனைத்தை, பூமியின் ஊரும் சகல பிராணி, தண்ணிக்குள்ள, மண்ணுக்குள்ள, விண்ணில, எங்கெங்க என்னெல்லாம் இருக்கோ சகலத்தையும், பூமி அனைத்தையும். பூமிங்கிறது சரீரத்தை காண்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. முழுவதையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. இதுதான் அபிஷேகம். ஆவியினால் சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அபிஷேகம் வரும்பொழுது ஒரு ராஜ அபிஷேகம். பியூன் அபிஷேகம் வேண்டாம். எது? பியூன் அபிஷேகம் வேண்டாம். வேலைக்கார அபிஷேகம் வேண்டாம். நமக்கு என்ன அபிஷேகம் வேணும்? ராஜ அபிஷேகம். நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்க மேல இருக்கிறது, நீ தாவீதா இருந்தா உன் மேல இருக்கிறது ராஜ அபிஷேகம். சாலமோனா இருந்தா உன் மேல இருக்கிற அபிஷேகம் ராஜ அபிஷேகம். இதுக்கு வயது வித்தியாசம்லாம் கிடையாது. நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா 7 வயசுல ராஜாவான ஆளுகள் எல்லாம் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அதனால நாம் இந்த நாட்களில் சரியான ஒரு ராஜ, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை முதலாவது என்னன்னு கண்டுபிடிங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் தான் மேல இருக்கிற வரம் என்னன்னு பார்க்கணும். அந்த வரத்தின் தன்மை என்ன, அதை நம்ம முதல்ல பார்க்கணும். பிசாசு ஓட்டுற வரமா, வியாதியை சுகமாக்குற வரமா, அதை நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். என்ன வரம் நமக்குள்ள இருக்கு, ஒண்ணுமே தெரியாம யாரையாவது ஜிபிக்கு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நீங்க பாருங்க, டாக்டர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, என்னது ஸ்பெஷலிஸ்ட். மெக்கானிக் கிட்ட போங்க, என்ன வண்டிக்கு ஸ்பெஷலிஸ்ட் நினைச்சுவான் சொல்லுவான். அதுபோல நீங்க இந்த அபிஷேகத்தில் வரும்போது உன் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன அபிஷேகம், அது முதல்ல தெரியணும். நான் அபிஷேகம் பெற்றேன், நீ அபிஷேகம் பெற்றது உண்மைதான், பொய்யா சொல்ற, உண்மைதான் சொல்ற. ஆனா உன் மேல இருக்கிற ராஜ அபிஷேகம் சொன்னா சத்துருவை அழிப்பாய், பிசாசை எதிர்ப்பாய், உலக மாம்சம் பிசாசின் மேல உனக்கு என்ன இருக்கும்? ஒரு ஆளுகை இருக்கும். நீ எதை கண்டும் பயப்பட மாட்ட. அலெக்சாண்டருக்கு எதை பத்தியுமே என்ன கிடையாது, மகா அலெக்சாண்டருக்கு எதை பத்தியுமே அவனுக்கு என்ன கிடையாது, பயம் கிடையாது. அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். அவனை எதுக்கு நீக்கிறதுக்கு சக்தியே இல்லைங்கிற லெவலில் தான் போயிட்டு இருந்தான். உன் மேல இருக்கிற அபிஷேகம் பயங்கர, வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் படைத்த இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை உனக்குள்ள இருக்கு. அதனால தான் இயேசு உலகத்தில் இருக்கணும், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உன்கிட்ட இருக்கிற சக்திக்கு எல்லா வல்லமையும் கீழ்ப்படியணும். ஆளுகை செய்யும் ஒரு ஜீவன் உனக்குள்ள இருக்கு. அதனால நீங்க அபிஷேகத்தை நீங்க கரெக்டா இது பண்ணணும். நம்ம மேல ஏதோ அபிஷேகம் பேசுறோம், அந்நிய பேச நிரம்புறோம், முழங்கால் போடுறோம், சரி இன்னைக்கு போனேன் நல்லா இருந்துச்சு, கொஞ்ச நேரம் நல்லா ஆவில் நிறைஞ்சேன், அவ்வளவுதான், அது ஒரு திருப்தி. இப்படி போகக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் இந்த வல்லமையிலாம் என் கையில் என்ன செஞ்சாரு, ஒப்பு கொடுத்தாரு. நான் அவ்வளத்தையும் ஜெயிச்சேன், அவ்வளத்தையும் கீழ்படுத்தினேன். என் மேல இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? ராஜ அபிஷேகம். ரெண்டாவது தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் சபையினுடைய முதுகெலும்பு மாதிரி. ஏன்னா அது யார் பேசுறது? பேசுறது யாரு? தேவ ஆவியானவர். தீர்க்க தரிசனத்துல 3 காரியம் இருக்கு. இறந்த காலத்தையும் சொல்லுவாங்க, நிகழ்காலத்தையும் சொல்லுவாங்க, வருங்காலத்தையும் சொல்லுவாங்க. அதை விட்டு உங்கள் மத்தியில் நான் வந்திருக்கிறேன்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவையில்லை. என் பிள்ளையே நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன், அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது யார் சொல்லுவா? வசனம் ஏற்கனவே சொல்லிச்சு, என் நாமத்தில் எங்க 2 பேர் 3 பேர் இருந்தாலும் நான் எங்க வந்துருவேன். சிலருடைய தீர்க்க தரிசனங்கிறது நச்சுன்னு வரணும், நெத்தி அடி அடிச்ச மாதிரி, அந்த ஒரே அடியில கோலியாத்த விழ வச்ச மாதிரி என்ன வரணும்? தீர்க்க தரிசனம் வரணும். ஒரே தீர்க்க தரிசனம். பாவத்தை மறைச்சிட்டு வந்து உட்காருவான், அடிக்கணும். சரியான தீர்க்க தரிசனம். அப்படிங்கும்போது டக்குன்னு அவனுக்கு ஒரு பயம் உண்டாகும். நம்ம மறைச்சு வச்சது எங்க வந்துருச்சு? வெளியே. இப்போ துக்கத்தோடு வந்து உட்காருவான். கரெக்டா அவனுக்கு நேர போகணும். சில இடங்களில் சில தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, ஆவியில் நிறைஞ்சு 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 குறிக்கப்பட்ட ஆள் முன்னால போய் நின்றுவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னொரு விசுவாசி இருக்க ஒரு இடத்துல பாஸ்டர் சொன்னாரு, ஒரு பாஸ் பைபிளை தூக்கிட்டு சோத்திரம் ஆவியில் நிறைஞ்சு 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 குறிக்கப்பட்ட ஆள்கிட்ட போய் மூக்கிலேயே வசனம் எடுத்துருவானா. நம்ம கை வச்சு தட்டுறோம்ல,
அதே மாதிரி அப்படியே ஆவியில் நிறைஞ்சு 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 அவன் முன்னால் நின்னான்னா செத்தான் அவன் கதை சொல்லுவான். இப்படிலாம் இருக்காங்க. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, கல்லாதவனும் அறிவில்லாதவனும் அவிசுவாசியானவனும் ஒருவன் உங்கள் மத்தியில் உங்களுடைய ஆவியின் நிறைவின் பகுதியில் வந்தால், நீங்கள் அந்நிய பாஷையை நிறுத்திவிட்டு ஒருவன் சரியான ஒரு வார்த்தை சொன்னால் அவன் முகங்குப்புற விழுந்து என்ன செய்வான்? பணிவான். வரணும், தரிசனம் வரணும், தீர்க்க தரிசனம். இப்ப நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம கதையை சரிப்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகணும். இந்த வண்டியை தள்ளி 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 ஸ்டார்ட் பண்ணி சுத்தி. இந்த பழைய காலத்து வண்டியில பாத்திருக்கீங்களா? செல்ஃபுக்கு கிடையாது, என்னது, கம்பி வச்சு சுத்துவான். இதே மாதிரி சுத்தி 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 3 கோரஸ் 7 கோரஸ் முழங்கால் போடு 8 காலுக்கு சுத்தி வண்டி ஸ்டார்ட் ஆகுங்க. அப்படி அல்ல. நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ வரும்போது ஆயத்தத்தோட வரணும். கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை எனக்குள்ள என்ன செய்யும்? அனுப்போம். ஃபர்ஸ்ட் உனக்கு தான் அந்த தீர்க்க தரிசனம் மெசேஜ். தீர்க்க தரிசனம் ஒரு ஆள் சொல்றான்னா ஃபர்ஸ்ட் மெசேஜ் யாருக்கு? அது உனக்கு. உனக்கு போய் அதை உன்னைய சரிப்படுத்தணும். அது உனக்கு இல்லைன்னு சொன்னா ஆவியானவர் டக்குன்னு ரைஸ் பண்ணி உன்னைய சபைக்கு என்ன செய்வாரு? சொல்லுவார். தீர்க்க தரிசனம் கரெக்டா வரணும். அடுத்து வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நொந்து போய் வருவான். அவனுக்கு வருங்காலத்துக்கு உரிய ஒரு வார்த்தை. இதுதான் தீர்க்க தரிசனம். இதை விட்டு வேற என்ன? என் பிள்ளையை நான் உன்னை நேசிக்கிறேன். சபையை நேசிக்காம சபை ஆண்டவர் சும்மா இருப்பாரா? நான் நேசிக்கிறேன் என் பிள்ளையே. இதே தீர்க்க தரிசனம் சாகுற வரைக்கும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஒரே வார்த்தையில தீர்க்க தரிசனம் சொல்றதா தீர்க்க தரிசனம்? அடிக்கணும் சரியா, ஒரே கல்லுதான். நான் நேற்று கூட யோசிச்சேன், தாவீது சுத்தினா பாருங்க, அவனை நம்ம பைபிள்ல படிச்சிருக்கோம் ஆடு மேய்ச்சான்னு. அடுத்து ரொம்ப படிச்சது என்னது? சுரமண்டலம் சங்கீதம் பாடுவான். ஆனா அவன் கொடுக்குள்ள மறைஞ்சிருந்த இன்னொரு ஆவி இருந்துச்சு. சிங்கத்தை கிழிக்கிற ஒரு ஆவி, கரடியை கிழிக்கிற ஒரு ஆவி இருந்துச்சு. அடுத்து கவன்கள் சுத்துற ஒரு ஆவி இருந்துச்சு. அந்த ஸ்பீட்ல சுத்தி அடிச்சு கரெக்டா போய் நெத்தில உள்ள போய் ஒரு ராட்சச பிறவி கீழே விழுந்து சாவுறான்னு சொன்னா அந்த அளவு அவனுக்கு அதுலயும் என்னஞ்சிருச்சு, பிராக்டிஸ் இருந்துச்சு. சரியான தீர்க்கதரிசனம் சொல்லணும். நீ இங்க உட்கார, உனக்கு இன்னொருத்தன் தீர்க்கதரிசனம் சொல்ல, அப்ப நீ என்னைக்கு தீர்க்கதரிசியா மாறுறது? இப்ப எல்லாரும் விசுவாசி. சரிதான் நான் சொல்றது? இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னது? விசுவாசி. இப்ப தீர்க்கதரிசனம் யாருக்கு? யாருக்கு? இவங்களுக்கு தான். இந்த குண்டு சட்டிகளே குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்கோம் நம்ம. இதான் நடக்குதுங்க. இவந்தாலும் இவனுக்கு தீர்க்கதரிசனம், அவன் இவளுக்கு தீர்க்கதரிசனம், இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ கரெக்டா உட்கார்ந்தீங்கன்னா ஒன்றிருந்து வார்த்தை வரும். புதிய ஆள் உட்கார்ந்த உடனே சர்ன்னு அம்பு என்ன செய்யும்? பாயும். ஈரலை பிளக்கும். அவன் கூட்டம் முடிஞ்ச உடனே சரண்டர் ஆயிடுவான். அவன் மறைச்சு ஏதாவது செஞ்சுட்டு வந்தானே இங்க வெளியரங்கமா என்ன செய்யும்? ஆகணும். அப்படி தீர்க்க தரிசனங்கள் நமக்கு தேவை. உன் மேல இருக்கிற அபிஷேகம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானாபதியாய் உன்னை மாற்றுகிறார். அந்த அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகம் உன் மேல வந்துருச்சுன்னு சொன்னா தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுட்டேனால சபை நடுங்கும். ஒரு பாஸ்டர் சொன்னார், அந்த ஆள் அந்நிய பாஷை பேசிட்டானாலே அவ்வளவு வெறும் மிரளுவாயா. ஏன்னா இப்ப யார கதையை சொல்ல போறான்னு, யார் கதையோ இப்ப திறந்த புஸ்தகமா என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. அப்படிலாம் இருக்காங்க தீர்க்கதரிசிகள். அதனால உன் மேல உள்ள அபிஷேகம் என்ன அபிஷேகம்? தீர்க்கதரிசியின் அபிஷேகம். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்லாம் நீங்க படிச்சு பாருங்க போய் வீட்டில் உட்காந்து. தீர்க்க தரிசனம்னா சும்மா இல்ல. ராஜாவின் மனைவி வருவா, என் பிள்ளை பிழைப்பானா, என் வீட்டுக்காரர் பிழைப்பானா, உன் பிள்ளை சாகவே சாவான், துக்க செய்தி சொல்ல முடியாது, கர்த்தரனை அனுப்பினார். நம்ம எப்படி சொல்லுவோமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கர்த்தர் எப்படினாலும் எழுப்பிடுவார். அது எப்படி? ஆண்டவர் இரக்கமுள்ளவர் அன்புள்ளவர்னு இந்த 15 பைசா 150 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என்னத்தையா சொல்லிட்டு வந்துருவான். அவங்கள அப்படி இல்லை. அச்சான அடிதான். சாகவே ஏறின கட்டடியிலிருந்து என்ன செய்ய மாட்டாய்? இறங்க மாட்டா. கண்ணத்துல அடிச்சாங்க ஒரு தீர்க்கதரிசியை. என்னையா கர்த்தருடைய ஆவி எப்படி வந்துச்சுன்னு. அவன் சொன்னா, நீ ஒரு அறையில ஓடி போய் பதுங்குவடா, அப்ப நினைப்ப நான் பேசுனது கர்த்தருடைய ஆவியா இல்லையான்னு சொன்ன. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? ஜனங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆவி உனக்குள்ள தீர்க்க தரிசனமாய் வரணும். மறைந்திருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆவி வரணும். மூணாவது எசேக்கியேல். நான் ஏற்கனவே சொன்னதுதான். இப்போ ஒரு
ஜஸ்ட் ஒரு ஏவுதல் கிடைச்சதுனால நான் திரும்பவும் அதையே ரிப்பீட் பண்றேன். எசேக்கியேல் 28:14. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். உன் மேல உள்ள அபிஷேகம் இது கேருப். கேருப்னு சொன்னா கேருபின். அது பழைய உன்னதத்தில் உள்ள பரலோக ஜீவிகள். கேருபின், செராபின், இதெல்லாம் மிகாவேல், காப்ரியேல், இதெல்லாம் இவங்கெல்லாம். அதுல இங்க சொல்லியிருக்கு உன் மேல உள்ள அபிஷேகம் என்ன அபிஷேகம்? கேருப் மேல உள்ள அபிஷேகம் என்னது? காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். அப்போ உன் மேல உள்ள அபிஷேகம் உன்னையும் காப்பாற்றணும், மற்றவங்களும் என்ன செய்யணும்? காப்பாற்றணும், சபையை காப்பாற்றணும். இது எப்படி நடக்கும்? ஆதியாகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் மனுஷனை உண்டு பண்ணிட்டு அவனுக்கு கொடுத்த போஸ்டிங் என்ன? 2ஆம் அதிகாரம் 15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப காக்கிற ஒரு ஊழியங்கிறது அபிஷேகத்துல ஒரு பகுதி என்னது? காப்பாற்றுகிறது. பாவத்தில் சிக்கினவனை காப்பாற்ற, அடிமைத்தனத்தில் சிக்கினவனை காப்பாற்ற, விழுந்து கிடக்கிறவனை காப்பாற்ற. உங்களால மற்றவங்களை காப்பாற்ற முடியுமா? உன்னைய காப்பாற்ற முடியலையா? உன்னை சுத்தமானாக காத்துக்கொள். எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. ஜபத்துல முழங்கால நின்று உன் குடும்பத்துக்கு வேலி அடைக்கணும். நீ ஜபத்துல முழங்கால நின்று உன் சபைக்கு நீ என்ன செய்யணும்? வேலி அடைக்கணும். ஏசாயா 27:3 கர்த்தர் சொல்றார் தன்னுடைய சபையை அவர் எப்படி காப்பாற்றுகிறார். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். அது ஆண்டவர் சொல்றது ஒரு வார்த்தை. தன்னுடைய திராட்சை தோட்டத்தை அவர் எப்படி காப்பாற்றுகிறார் சொல்றார். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன், அடிக்கடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுவேன், ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் அதை. அப்போ உன் மேல இருக்கிற அபிஷேகம் காப்பாற்றுகிற அபிஷேகம். உன் பிள்ளையை நீ காப்பாற்றணும், உன் மனைவியை நீ காப்பாற்றணும், உன் புருஷனை நீ காப்பாற்றணும். ஏற்ற துணைன்னா சும்மா சோறு பொங்கி போடுற ஊழியம் இல்ல. அது ஹோட்டல்ல போய் சாப்பிட தெரியாதா? எதுக்கு உன்னைய கல்யாணம் கட்டுறான்? காப்பாற்று ஏற்ற துணைன்னு சொன்னா ஜபத்துல குடும்பத்துக்கு வேலி அடைக்கிற வேலை தான் உன்னுடைய வேலை. சட்டம் பேசுற வேலை இல்ல, கேள்வி கேட்கிற வேலை இல்ல, பின்னாலேயே புருஷன் பின்னாலேயே சுத்துற வேலை இல்ல. நம்முடைய ஊழியங்கிறது காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மற்றவங்களை காப்பாற்றணும், உன்னையை காப்பாற்றணும், மற்றவங்களையும் காப்பாற்றணும், உன்னையும் உன்னை சேர்ந்தவர்களையும் நீ காப்பாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உன் மேல இருக்கா? மற்றவங்க பாருங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் ரொம்ப பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க மைண்ட் ஃபுல்லா இதுதான் ஓடிட்டே இருக்கணும். மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது, மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது, மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது, இதே மைண்ட் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் விழுந்தா போறான், செத்தா போறான், உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்து போமா. ஆனா இவனுக்கு அது அப்படி போக முடியாது. அங்க போய் நிப்பான், இவன் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏன்னா அவனுக்கு மேல இருக்கிற அபிஷேகம் என்ன வேலை செய்யுது? அந்த தலையில அந்த பொறுப்பு வச்சுட்டாரு ஆண்டவர். அந்த தலையில அந்த பொறுப்பு இருக்கிறதுனால அவனால மற்றவனை காப்பாத்தாம இருக்கவே முடியாது. ஒண்ணும் முடியல, முழங்கால் நின்னாது கத்தாவே கத்தாவே கத்தாவே, என்னால போக முடியல. நீங்க என்ன செய்யுங்க? அங்க யுத்தத்தை செய்யுங்க, காப்பாத்துங்க, அவனை எப்படியாவது சேதப்படாம காப்பாத்திருங்க. அவன் விழுந்து விடக்கூடாது, அவன் தடுமாறிடக்கூடாது, பின்மாறிடக்கூடாது, அவன் அடிபட்டு போயிடக்கூடாது, அவன் மறிச்சிடக்கூடாது. இதுதான் என்ன அபிஷேகம்? என்ன அபிஷேகம்? அபிஷேகத்தை வாங்கிட்டு காத்திருப்படத்துல தூங்கிட்டு போறதுக்கு அவனுக்கு அபிஷேகம் கொடுத்தாரு. முக்காடு போட்டு முழங்கி வராமலே போறதுக்கு அவனுக்கு அபிஷேகம் கொடுத்தாரு. அபிஷேகம் பற்றி நீ தெய்வ சமூகத்துக்கு வராதவனா நீ எவ்வளவு பெரிய குற்றவாளி. ராஜா சிங்காசனத்துக்கு வர வேண்டாமா? தீர்க்கதரிசி தன் ஸ்தானத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டாமா? காப்பாற்றுகிறவன், மனுபுத்திரனே நான் உன்னை இஸ்ரவேல் புத்திரருக்கு காவலாளியாக வைத்தேன், காவல்காரனாக வைத்தேன். உன்னை இந்த சபைக்குள்ள கொண்டு வரும்போது கர்த்தர் இவனை கொண்டு போனா இந்த சபைக்காக ஜெபிப்பான், இந்த சபைக்காக முழங்கால நிற்பான், இந்த சபையை, தன்னுடைய சபையை, சரீரமாகிய சபையை அவன் காப்பாற்றுவான். அந்த நம்பிக்கையில தான் உன்னை நினைஞ்சாரு கொண்டு வராரு. இவன் இந்த சபைக்கு போவான், 4 குறைய கண்டுபிடிப்பான், எல்லாரையும் குறை சொல்லுவான், இவன் பாட்டுக்கு கோயிலுக்கு வரமாட்டான், என்ன ராபோஜனத்துக்கு வருவான், சுத்தியிருப்புக்கு வரமாட்டான். இப்படி எதிர்பார்ப்புல கர்த்தர் கொண்டு வராரு.
ஒரு பெரிய எதிர்பார்ப்புல தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வந்தார். அதை நிறைவேற்றணுமோ இல்லையோ, இனிமேல் நிறைவேற்ற காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம். அதுக்காக அந்த அந்த கேருபை இல்லாவிட்டால் அந்த தீரு ராஜாவை எங்க வச்சிருந்தாராம்? அக்னிமயமான கற்களின் நடுவே நான் உன்னை உலாவ வைத்தேன், பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். பரிசுத்த பர்வதங்கிறது சபை. சபையில நான் உன்னை வச்சேன். அக்னிமயமான கற்களின் நடுவே, அப்போஸ்தல ஊழியர்கள் நடுவே உன்னை உலாவ வைத்தேன். உனக்கு எல்லாம் கொடுத்தேன். ஆனா நீ தான் அதை விட்டுட்ட. நான் ஒரு இடத்துல ஒரு பிசாசு துரத்தினேன். உன் பேர் என்னன்னு கேட்டேன். அது இங்க எங்கேயாவது லோக்கல் பேர் சொல்லணும். அது சொல்லிச்சு, இங்க உள்ள பேர் சொல்லணுமா இல்ல உண்மையான பேர் சொல்லணுமான்னு. என்னோட பிசாசுக்கு ஒரு 2 பேரான்னு நான் யோசிச்சேன். அப்ப அது சொல்லிச்சு, இங்க உள்ள பேர்னா லோக்கல் சொல்றேன், ஒரிஜினல் பேர்னா நான் விழுந்து போன கேரு அப்படின்னுச்சு. அசந்துட்டேன் அன்னைக்கு. அது சொல்லுது, நான் யாரு? விழுந்து போன கேரு. இன்னொரு இடத்துல இந்த திருப்பதி ஏழுமலை ஆவி வந்துச்சு. உங்க மண்டியிலாம் நான் வந்து முழங்கால் போட முடியாது அப்படின்னுச்சு. ஏன்? எனக்கு கோடி 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 பக்தர் இருக்கிறான். நீ இங்க வந்தா முழங்கால் போடும்ப, அறிக்கை செய்யும்ப, நான் பிசாசுன்னு சொல்லுவேன், விழுந்து போன்னு சொல்லுவேன், அறிக்கை செய்யும்ப, என்னை கேவலப்படுத்துவீங்க, திருப்பதியை துரத்துனேன்னு சொல்லி நான் போயிடுறேன், வேற ஏதாவது துரத்து, நான் இனிமே இங்க வரல. எது அது சொல்லுது. நான் சொன்ன ஒரிஜினல் பேர் சொன்னேன். அப்பதான் சொல்லுச்சு, நானும் கேரு கூட்டம் தான் அப்படின்ட்டு போயிடுச்சு. அப்பதான் யோசிச்சேன், இந்த ஆவி என்ன ஆவி? எந்த குரூப்பு? பல தூதர்கள் கூட்டம் விழுந்துச்சு, அதுல ஒரு குரூப் கேரு. யோசிச்சுக்கோங்க. அவனுக்கு காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. ஆனா தன்னையும் காப்பாத்தல, யாரையும் காப்பாத்தல, மனு குலத்தையும் காப்பாற்றல. யுத்தம் செய்யும்படியாக மிகாவேல் நற்செய்தி சொல்ல ஜனத்தை காப்பாற்ற கேரு விழுந்துட்டானே. உன் ஜபத்தில் எத்தனை பேரை காப்பாத்திருப்ப? உன்னுடைய முழங்கால் எத்தனை பேரை காப்பாத்திருக்கோம்? உன்னுடைய கண்ணீர் எத்தனை பேரை காப்பாத்திருக்கோம்? யோசிச்சு பார். நீ வடிச்ச கண்ணீர் உனக்காக வடிச்சியா, ஜனங்களுக்காக, சபைக்காக, ஆத்துமாக்களுக்காக வடித்தாய? ஏசாயா 61:1. கர்த்தராகி தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இது சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சண்டே சர்வீஸுக்கு வர்றது அது ஒரு பகுதி. ஆனா நீ கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்யலைன்னா பிரயோஜனம் இல்லை. தசமாவும் கொடுக்குறது ஒரு பகுதி. ஏழைகளுக்குன்னு உதவி செய்யலைன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. தசமாவும் கொடுத்துட்டு தாய் தகப்பனுக்கு 10 ரூபா கொடுக்காம, அண்ணன் தம்பிக்கு 5 பைசா கொடுக்காம, ஒரு ஏழைக்கு 2 ரூபா கொடுக்காம ஒரு விசுவாசி வாழ்ந்தான்னா என்ன பிரயோஜனமோ இல்லை. அதே போல அபிஷேகம் பெற்றுட்டு ஏதோ சண்டே ஸ்கூல் ஊழியம் செஞ்சேன், சண்டே சர்வீஸ் போனேன், காத்திருப்பு கூட்டம் போனேன், நான் எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்கன்னு. சுவிசேஷத்தை நீ அறிவித்தாயா? சுவிசேஷத்தை அறிவியாது இருந்தால் எனக்கே ஐயோ. அவன் சொல்றான், சுவிசேஷத்தை அறிவியாது இருந்தால் எனக்கு ஐயோ. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்றோம்? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்றோம்? யோசிச்சு பாருங்க. நேற்று பாஸ்டர் ஜோயல் சொன்னார், நீங்க வந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு காலத்தில் ஒருவனை வெட்டாவிட்டால் எனக்கு தூக்கம் வராது. ஒரு பாவி, ஒரு கொலைகாரன் சொன்னான், ஒரு காலத்தில் ஒரு ஆளையாவது வெட்டலைன்னா எனக்கு என்ன வராது? நிம்மதி இருக்காது. அப்படி ஒருத்தனையும் வெட்டலை, இன்னைக்கு ரத்தத்தை பார்க்கலன்னா நானாவது பிளேட் எடுத்து கைத்து எடுத்து ஏதோ எடுத்துக்குவேன். கையில் லேசாக ஒரு கீரல் போட்டு இந்த ரத்தத்தை பார்த்தா தான் அந்த ஆவி அடங்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லாமல் நான் என்ன செய்யறது இல்லை. சுவிசேஷம் சொல்லட்ட எனக்கு என்ன கிடையாது? நிம்மதி கிடையாது. நானா ஒரு ஆளுக்காவது சுவிசேஷம் சொன்னா எனக்கு நிம்மதி. ஒரு காலத்தில் ஒருத்தனையாவது காயப்படுத்தினாதான் நிம்மதி. இப்போ என்ன நிம்மதி? ஒரு ஆளுக்காவது சுவிசேஷம் சொன்னாதான் எனக்கு நிம்மதி. நம்ம சொல்றோமா? அவன் சொன்னா அவன் கேட்க மாட்டான், நாசரியத்தில் அவனை சொன்ன கேட்க மாட்டான். இப்படி சொல்லி சொல்லி இந்த நாசரியத்து சபையை நாசம் பண்ணிட்டான் நம்ம விசுவாசி. வரமாட்டான். இவன் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னதுதான் சொல்லுங்க? அவிசுவாசம். எங்க சுவிசேஷம் சொன்ன அந்த ஊர்ல விட மாட்டாம்ல. சரி, எந்த ஊர்ல விடுவான்? அந்த தெருவில் சொன்னியா? இங்க சொல்ல முடியாது. அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங் பிலீவர்ஸ். இவன் போறதுக்கு முன்னாலேயே இவ்வளவுதையும் சொல்லிட்டு போனானா அங்க என்ன நடக்கும்? நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதுதான் நடக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு.
அதனால நீங்க இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும், வார்த்தை கவனமா இருக்கணும். கர்த்தர் உடைக்க கண்மலை உடைக்கும் சம்மட்டி வந்துச்சுன்னா எந்த கல்மலை என்ன செய்யும்? உடைக்கும். நாகாலாந்து நீங்க பாத்தீங்கன்னா நர மாம்சம் சாப்பிட்டவங்க, நர மாம்சம் சாப்பிட்டவங்க நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஃபுல் 100% என்னது? கிறிஸ்டின். எப்படி மாத்தினாரு? முடியாது முடியாதுன்னா அவ்வளவு பேரும் சொன்னான். மிஷினரிஸ் போய் செத்தான் உள்ள. அந்த கோதுமை மணிகள் இப்ப தேசத்தையே நெஞ்சிருச்சு, மாத்திருச்சு. சுவிசேஷம் அறிவிக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, விடக்கூடாது. உன் மேல இருக்கிற அபிஷேகம் சுவிசேஷகனுடைய அபிஷேகமா இருந்தா உன்னால தூங்க முடியாது, உன்னால சும்மா இருக்க முடியாது. உன் வாயில் உடலுடன்னு ஊர்க்கதையை பேசாது, வாயாடின்னு பேர் எடுக்காது, உட்காந்து வீண் கதை பேசாது. உன்னால சும்மா இருக்க முடியாது. எவனுக்காவது ஒரு ஆளுக்கு என்ன செய்ய என்ன சொல்லிடும்? சுவிசேஷத்தை சொல்லும். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல எனக்கு தேவன் சொல்லுங்க கல்விமானி நாவே எனக்கு தந்தறினார். சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒரு கலை. அது ஒரு சிலருக்கு தான், ஊழியக்காரங்களே ஒரு சிலருக்கு அந்த அறிவு கிடையாது. ஊழியக்காரங்களே ஒரு சிலருக்கு அப்படிமா. திருப்பி என்னதுக்கு நீ பைபிள் தூக்கிட்டு ஜிப்பா போட்டு வந்து வீட்டெல்லாம் விட்டு வந்த? இயேசுவினுடைய ஊழியம் விலையேற பெற்ற ஊழியம், அதனுடைய பூரணம் வந்து அப்போஸ்தல ஊழியம். ஆனா அபிஷேகம் என்ன அபிஷேகம்? அதனாலதான் பவுல் சொல்லும் பொழுது நான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷகனாகவும் பிரசங்கியாகவும் போதகனாகவும் 3 டைமென்ஷன்ல ஒர்க் பண்ணேன்னு சொன்னான். எங்க தெரியுமா அந்த வசனம்? நான் புறஜாதிகளுக்கு நான் போதகன், பிரசங்கி, சுவிசேஷகன். இதுதான் அவன் மேல இருந்த அபிஷேகம். சும்மா இல்லை, நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை நம்ம விளங்கி கொள்ளாம என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டு ஐயோ ஐயோன்னு யோசிக்க கூடாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் திருவசனத்தை அடிக்கணும், விடாம சொல்லணும். 2 தீமோத்தேயு 1:11 அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நான் நியமிக்கப்பட்டேன். 1 தீமோத்தேயு 2:7 இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அவனுடைய போஸ்டிங் பாருங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டரை சொல்றான். கர்த்தர் எப்படிலாம் மாற்றி வச்சிருக்காரு. அதனால நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது, சுவிசேஷம் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு சில காலேஜ் பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம காலேஜ் பிள்ளைங்க போனா அந்த பிள்ளைகளோட சேர்ந்து டான்ஸு ஆட்டம் பாட்டம் போய் பின்மாறி போகுது. ஆனா நம்ம பிள்ளைகளே ஒரு சில பிள்ளைங்க இருக்கு, அதனுடைய வேலையே என்னதுதான்? சுவிசேஷம் சொல்றது. நான் அப்படி ரொம்ப பிள்ளைகளுக்கு ஞானசானம் கொடுத்துருக்கேன். சென்னையில் கொடுத்துருக்கேன், மதுரையில் கொடுத்துருக்கேன், சிவகாசியில் கொடுத்துருக்கேன். அந்த பிள்ளைங்க வந்து காலேஜில் ஹாஸ்டலில் தங்கி வாரம் வாரம் பிள்ளைகளை எங்கே கொண்டு வந்துடும்? இந்து, பிரதரன் சர்ச்சு, ஆர்சி, வேற கிறிஸ்டின் எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்துருவாங்க. சனிக்கிழமை சாயங்காலம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம சர்ச்சில் அட்டண்டன்ஸில் வரிசையாக முதல்ல உட்காந்துருக்கிறது ஃபுல்லாக என்னது? நகை போட்ட பிள்ளைகளாக உட்காந்துரும். அடுத்த ஞானசானத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன செஞ்சிடும்? எடுத்துரும். அடுத்த ராபோஜனா அவங்களுக்கு தனியாக கொடுக்கணும், வந்துடும். இப்படி எத்தனை பிள்ளைங்க இப்போ எங்கெங்கெல்லாம் இருக்கு. அந்த பிள்ளை இந்த பிள்ளை ஒரு பிள்ளை தான், நம்ம பிள்ளை ஒரே பிள்ளை தான். நான் ஒரு பிள்ளை மெப்கோல காலேஜில் படித்த பிள்ளைய பார்த்தேன். அவளை பார்த்தா நம்மகிட்டலாம் அதிகமாக பேச மாட்டா, ரொம்ப சாத்வீகமாக இருப்பா. அவங்க வீட்டில் உள்ள சூழ்நிலையில் அவள் நகை போட்ட பிள்ளை தான். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஞானசானம் அனௌன்ஸ் பண்ணுறேன், 6 கேர்ள்ஸை கூட்டு வந்துட்டா. அது பிறகுதான் தெரியும் இவன் அங்கே என்ன நடத்திக்கிட்டு இருக்கா. இங்கே வந்து அவ்வளோத்தையும் அப்படியே இழுத்து வச்சுக்கிட்டு அழகாக அங்கே போய் இதை சொல்லி 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 கொடுத்து ப்ரேயர் செல் நடத்தி அங்கே பிள்ளைங்க என்னது 6 பிள்ளைங்க ஞானசானத்துக்கு வந்தாச்சு. வந்தா அதில் ஒரு பாஸ்டர் பிள்ளையும் வந்துட்டா, வேற ஒரு சர்ச்சில் உள்ள பாஸ்டர் பிள்ளை. அவங்க அப்பா போனை போட்டு நீ இங்கே வா, அங்கே எடுத்துடாத ஞானசானன். நான் சொன்ன உனக்கு சத்தியம் வேணுமா, எது வேணும் எடுத்துட்டா. யோசிச்சு பாருங்க. வேற பிள்ளைங்கள்ட்ட சுடிதார இது போட்டுக்கிட்டு, ஏன்னா ட்ரெஸ் நனைஞ்சா எங்கே போக முடியாது, அங்கே கொண்டு போக முடியாது. இப்போ மற்றவங்கள்ட்ட சுடிதாரை வாங்கி போட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு ஞானசானம் எடுத்து இப்படிலாம் செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் ஒவ்வொரு சில பிள்ளைகளுடைய சுவிசேஷத்தின் ஆவி. உனக்குள்ள இருக்கிற ஆவி அப்படி இருக்கா? இருக்கா?
இந்த பாட்டிமாரெல்லாம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டில் சும்மா உட்கார்ந்து இந்த கிளவிகள் கதையை பேசுறீங்களே, போலாமே, திருவள்ளூர் நகர் போகலாம், என்னென்ன நகர்லாமோ இருக்கு இந்த ஏரியாவில், போகணும், 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும், 2 வீட்டில் ஏச்சு வாங்கணும், 2 வீட்டில் கதவை பூட்டி வெளியே தள்ளுவான், வந்துடணும். அப்போ உங்களுக்கு வேதனை உண்டாகும், என்னை கேவலப்படுத்திட்டானே சுவாமி, அவனை சந்தியும் ஆண்டவரே. உடனே அவன் மண்டையில் என்ன செய்யும்? கோபம் அவன் மேல வராது, அவன் துரத்திட்டானே, அவனை விட்டானீங்க, பிடிங்க பிடிங்க பிடிங்கன்னு ஜெபம் பண்ணுவீங்க. இந்த ஜெபத்தை கேட்டு அவர் கொஞ்சம் திரும்புவாரு. அந்த வீட்டில் யாராவது ஒரு ஆளுக்கு வியாதி, பலவீனம், பிசாசுன்னு வரும், அவன் வந்துடுவான். வருவானா வரமாட்டானா? நிச்சயம். நீங்க அந்த வேலையை செய்யணும். அதுக்காக எல்லா வீட்லயும் வாங்க, உட்காருங்க, காஃபி குடிங்க, சாப்பிடுங்க, வர வாரம் வாங்கன்னு சொல்ல மாட்டான். பிசாசுங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்துச்சு காலங்காத்தாலம்மா, ஏச்சு வாங்கிக்கணும். இதெல்லாம் சகிச்சுதான் சிலுவையை சுமக்கிறது, சும்மா இல்லை, வேடிக்கை இல்லை. உன் மேல உள்ள அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? சுவிசேஷகனுடைய அபிஷேகம். சுவிசேஷகனுடைய இயேசு ஒரு சுவிசேஷகன். முடிவு என்னது? சிலுவை. சிலுவை அடிதான், பாடுகள் தான். அடுத்ததாக யாத்திராகமம் 30:30. ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாய். ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அபிஷேகம். சுவிசேஷ ஊழியம் ஒண்ணு, ஆசாரிய ஊழியம் செய்யணும். நம்மளால முடிஞ்ச அளவு சுவிசேஷம் மாத்திரம் அல்ல, சபைகளுக்காக, சபையில ஊழியம், சபையில எவ்வளவு ஊழியங்கள் இருக்கு. அடுத்த ஆசாரிய ஊழியம் இருக்கு. உங்களுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்பலாம், ஊழியத்துக்காக பிரதிஷ்டை பண்ணலாம் பெற்றோர்கள். அதுக்கு பிறகு அவன் வர்றானா வரலையா, அது ஆண்டவருக்கும் அவனுக்கும் உள்ள பகுதி. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பலிபீடத்தில் என்ன செய்யலாம்? வைக்கலாம். அது தேவன் பொறுப்பெடுப்பார். வாலிபர்கள் ஆசாரிய ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணப்படலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த அபிஷேகம் தான். நான் 5 காரியம் உங்களுக்கு சொன்னேன். 1 ராஜா, 2வது தீர்க்கதரிசி, 3வது காப்பாற்ற, 4வது சுவிசேஷகன், 5வது ஆசாரிய ஊழியம். அபிஷேகம்னா நம்முடைய அறிவுக்கு மிஞ்சின சக்திக்கு பேர் தான் என்னது? புரியுதா? அதுக்கு உலகத்தில் மற்றவங்க சொல்றது சூப்பர் நேச்சுரல் பவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. இந்த அபிஷேகம் வரும்போது மரணம் விழுங்கப்பட்டு பட்டுன்னு வியாதி போயிடும், சடனா அந்த பிரச்சனை போயிடும். பாச செல்வம் நீங்க கேள்விப்பட்டிருவீங்க, இங்க உள்ள ஆழ்வார் தோப்புக்காரர் தான். பிரச்சனையான நேரத்தில் பயங்கரமா ஆவில் நிரம்புவார், அதோட அந்த ஆவி நெஞ்சிரும், ஆஃப் கப்புன்னு போயிடும். அதுபோல நல்ல ஒரு ஆவி, அதாவது சூப்பர், அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி உள்ள வரும்பொழுதுதான் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட செய்திகள், தீர்க்க தரிசனங்கள் நமக்கு வரும். டக்கு டக்கு டக்குன்னு கருகலானவைகளை தெளிவிப்பாய், மறைபொருளை வெளிப்படுத்துவாய். உனக்குள்ள இருக்கிற ஆவி வெளிச்சத்தின் ஆவி, ஞானத்தின் ஆவி, விவேகத்தின் ஆவி. அந்த தீர்க்க தரிசனம் சர்ன்னு வருங்க, பட்டு 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 2 வார்த்தை சொன்னா போதும், சபை பிடிச்சு தீ பிடிச்சு எரியும். அந்த சுவிசேஷகனுடைய அபிஷேகம் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர். அது வந்துருச்சுன்னா நீங்க எந்த இடத்துல நீங்க பேசுறீங்கன்னு தெரியாது, கரெக்டா பேசுவீங்க. சரியான வார்த்தை வரும், ஒரு வார்த்தை போதும், அது ஒருத்தர் என்ன செஞ்சிடும்? ரட்சிச்சிடும். இந்த நசீலா பிபி அந்த முஸ்லீம் கேளுடைய சாட்சியை கேட்டீங்கன்னா, அவ ஒரு நாள் எங்கேயோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது ஒரு ஊழியக்காரன் வந்து பேசுறான், அவட்ட பேசுறான். உடனே அவ, நான் முஸ்லீம், என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்றா. இல்ல, உன்னைய சந்திக்க முடியாது, என்ன நெஞ்சிருக்கார் கத்தரு அனுப்புனார். எப்படி இருக்கும்? உடனே இல்ல என்கிட்ட பேசாதீங்க, நான் இப்ப எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். கடைசியில் பைபிள் கொடுக்குறான். சரி, எனக்கு சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், எனக்கு சொன்னதை சொல்லிட்டேன், நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறான். அவ கொஞ்சம் வச்சிருங்கன்ட்டு போயிட்டு அந்த பைபிளை வாங்கிட்டு போய் பக்கத்தில் ஒரு தீப்பெட்டியை வாங்கி கொண்டு வந்து என்ன செய்றா, நான் முஸ்லீம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், என் கையில் இதை கொடுத்தியான்னு சொல்லி அப்படி முன்னால் அப்படி கொளுத்தி விட்டு போயிட்டான். ரைட்டுமா, நீ என்னன்னாலும் செஞ்சுக்கோ, எனக்கு சொல்லதை நான் எனக்கு நினைஞ்சிட்டேன், சொல்லிட்டேன். எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஒரு ஜீவனில் சாட்சியா மாத்தலையா? அதை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, சொல்லுங்க. பிரசங்கிக்கிறவன் ஒருவன் இல்லாவிட்டால் யார் விசுவாசிப்பார்? அப்படித்தானே பைபிள் சொல்லுது. சுவிசேஷம் சொல்றீங்களா?
அந்த ஆவி வந்தா அவனால சும்மா இருக்க முடியாது. எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தாவே, எனக்கு இந்த 5ல என் மேல உள்ள அபிஷேகம் என்ன? நீ இன்ஜினியரா, டாக்டரா, டீச்சரா? பாரு, கேட்டா இன்ஜினியர்னு சொல்றீல்ல, டாக்டர்னு சொல்றீங்கல்ல, போலீஸ்ன்னு சொல்றீங்கல்ல, கிளர்க்குன்னு சொல்றீங்கல்ல, அங்க ஒர்க் பண்றேன், டிரைவருங்கிறீங்கல்ல, ரைட்டு. அப்போ ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் உனக்கு இருக்குல்ல, ஒத்துக்கிற. உலக பிரகாரமா அபிஷேகத்துல உனக்கு கர்த்தர் கொடுத்த ஸ்தானம் என்ன? ஒரு 5 நிமிஷம், கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுவோம். இனிமே ஃபுல் டைம் தான். உங்கள் மேல எல்லாரும் மேலும் அபிஷேகம் இருக்கிறது. நீங்கள் பாக்கியசாலிகள். அபிஷேகம் இல்லாதவர்கள் தேவனிடத்தில் கேட்டு இந்த காலங்களில் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் கேட்டேன் கிடைக்கலங்கிறது அது சரியான அறிக்கை அல்ல. ஆண்டவரே, வேதவசனத்தை உண்மை என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னை இந்த நாட்களிலேயே அபிஷேகம் பண்ணிருந்தா இன்னும் நான் உமக்காக பிரகாசிக்க எனக்கு டைம் நல்லா கொடுத்தது போல இருக்கும் சுவாமி. நான் இந்த நாட்களில் வெறுமையா வந்து வெறுமையா போறேனே, என் பாத்திரம் வெறுமையா இருப்பது உனக்கு தெரியுமே. கேளு, கர்த்தர் உனக்கு தருவார். அபிஷேகம் பெற்றவர்கள் உங்கள் ஸ்தானம் என்ன? ராஜாக்களின் அபிஷேகமோ, தீர்க்கதரிசிகளின் அபிஷேகமோ, காப்பாற்ற கட்டத்த அபிஷேகமோ, சுவிசேஷங்களுடைய அபிஷேகமோ, ஆசாரிய ஊழியம் செய்யும் அபிஷேகமோ? அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நிதானித்துக் கொள்ளுங்கள், அதை பராமரித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு விஷயத்தை புதுப்பித்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனா புதிய ஏற்பாட்டில் இந்த 5 ஒரே ஆளுக்குள்ள வேலை செய்ய முடியும். அது நிறைவான அபிஷேகம், அளவில்லாத அபிஷேகம். தேவைப்பட்டால் நீ ராஜாவாய் செயல்படுவாய். தாவீது ஒரு ராஜா, ஆனா சங்கீதங்களிலே அவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஏராளம். அவன் தன் ஜனத்தை, தேசத்தை காப்பாற்றின ஒரு மனிதன். சும்மா முழங்கால் போட்டு நேரத்தை வீணாக்கலாம், அதை பயன்படுத்தவும் செய்யலாம். போராடிப்பார், நிதானித்துப்பார், பகுத்தறிந்து பார், தேவ சமூகத்தில் உன்னை சமர்ப்பித்து பார். உன் மேல் இருக்கிற அபிஷேகம் என் தன்மை உள்ளது, அது எந்த விதத்தில் உனக்குள் ஆளுகை செய்கிறது. ஒரு அபிஷேகம் இறங்கினா இன்னைக்கு வியாதி சரியாயிடும். ஒரு அபிஷேகம் இறங்கினா பிசாசு ஓடிடும். ஒரு அபிஷேகம் இறங்கினா மரணம் கட்டு அவிழ்க்கப்படும். ஒரு அபிஷேகம் இறங்கினால் சமாதானம் உண்டாகும். ஒரு அபிஷேகம் இறங்கினால் தரித்திரம் போகும். ஒரு அபிஷேகம் இறங்கினால் பிரிவினை ஓடும். ஒரு அபிஷேகம் இறங்கினால் தீர்க்கதரிசியாய் மாறுவாய். ஒரு அபிஷேகம் இறங்கினால் ஊழியத்தின் ஆவி இறங்கும்.